அந்த முதியவர் சாதாரண மனிதன் இல்லை. அவர் குடித்தது பதநீர் இல்லை, அது ஒரு பக்தியின் பரிசோதனை. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஆறுமுகமங்கலம். இங்குள்ள சுடலை மாடன் ஐகோட் மகாராஜான்னு அழைக்கப்படுறார். ஒரு நாள் மந்திரம் நாடார் பனை மரத்தில இருந்து பதநீர் இறக்கிக்கிட்டு இருந்தார். அப்போ கீழே நின்ற ஒரு முதியவர், தம்பி, எனக்கு தாகம், கொஞ்சம் பதநீர் குடிக்க கூடுன்னு கேட்டார். ஆனா இன்னும் பதப்படலன்னு மந்திரம் சொன்னார். முதியவர் சொன்னார், நீ இறக்கி பாரு, அது நிரம்பி இருக்கும்னு. இறக்கி பார்த்ததும் பால் மாதிரி பொங்கி வழிந்தது. அதிர்ச்சி அடைந்த மந்திரம் நாடார் மேல பார்த்தார். ஒரு முதியவர் இரண்டாக மாறி மீண்டும் ஒருத்தரா நின்றார். அவர் எல்லா பதநீரையும் குடிச்சிட்டு போயிட்டார். அந்த இரவு கனவில் அவர் வந்தார். நான் சுடலை மாடன், இங்க கோயில் கட்டி வழிபடு. நீயும் உன் வாரிசுகளும் திருநீறு கொடுத்தால் அதை பெறுபவர்கள் எல்லாம் நலம் பெறுவார்கள்னு அருள் கொடுத்தார். இன்னும் இன்று வரை அவரை நம்பி கைத்தொழுபவர்களுக்கு அருள் கிடைத்து கொண்டே இருக்கு. சுடலை மாடன் அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் பக்தி கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.